மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய 56வது ஆண்டு நிறுவன தினம் இன்று அரக்கோணம் தக்கோலத்தில் நடைபெற்றிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் சைக்கிளோத்தான் சைக்கிள் பேரணி என்பது 2 முறை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 குழுக்களும் கன்னியாகுமரியில் இன்னும் 25 நாட்களில் வந்து அடைவார்கள். அந்த நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இங்கு CISF வீரர்களுக்கான அந்த பதக்கங்களையும் உள்துறை அமைச்சர்கள் வழங்கியிருந்தார்கள். மேலும் CISF வீரர்களுடைய பணி என்ன, அவர்கள் எவ்வாறு பாதுகாப்பு கொடுப்பார்கள், எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது என்பது குறித்தெல்லாம் இங்கே விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல ஒரு மத்திய அரசினுடைய ஒரு அரசு நிறுவனத்தினுடைய இஸ்ரோ போன்ற ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல இது போன்று டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தால் CISF வீரர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள், உள்ளே இருக்கக்கூடியவர்கள் எப்படி மீட்பார்கள், தீவிரவாதிகளின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நமது நாட்டினுடைய நிறுவனத்தை எவ்வாறு மீட்பார்கள் என்று தத்ரூபமாக ஒரு ஒத்திகையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். உண்மையிலேயே தோட்டாக்கள் சிதறக்கூடிய சத்தங்கள் இங்கே கேட்டது, தீப்புலம்புகள் வெடிக்கக்கூடிய சத்தங்கள் கேட்டது, குண்டுகள் வெடிக்கக்கூடிய சத்தங்கள் எல்லாமே கேட்டது. ஒரு 60 அடி உயரத்திற்கு மேலுள்ள ஒரு கட்டடத்தில் இருந்து கயிறின் மூலமாக அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நமது வீரர்கள் உள்ளே சென்றதை எல்லாம் நாம் பார்த்தோம். அதே போல சக்தி டீம் என்று சொல்லக்கூடிய உள்ளே சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய, நேரடி தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த வீரர்கள் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். அதே போல இந்த மீட்பு பணியின் போது பெண் குழுவினர், மகிழா டீம் என்று சொல்லக்கூடிய பெண் குழுவினர், CISF-இனுடைய பெண் வீராங்கனைகள் உள்ளே சென்றிருந்தார்கள். ஆனால் இந்த மீட்பு நடவடிக்கை எல்லாம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அங்கு நாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாரியர் டாகினுடைய நெற்றியில் கேமரா கட்டப்பட்டிருக்கிறது. சஸ்பெக்ட் இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த டாக் முன்னதாகவே செல்லும். அந்த டாக் சென்றதன் பிறகாக அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன என்பது குறித்தெல்லாம் அந்த டாக் சிக்னல் கொடுக்கும். டாகை பயன்படுத்தி எவ்வாறு இந்த மீட்பு பணியை அவர்கள் வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள் என்பது பார்ப்பவர்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. முழுவதுமாக இந்த மீட்பு பணியை டாக், அதாவது ஒரு பாதுகாப்புக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டாக்குகள் தான் மேற்கொண்டிருக்கிறது. அதாவது சஸ்பெக்டை முதலாவது நபராக டாக் தான் உள்ளே செல்கிறது. அவர்களை தாக்கக்கூடிய நிகழ்வுகளையும் முதலாவதாக அங்கு இருக்கக்கூடிய டாக் தான் செய்கிறது. K9 என்று சொல்லக்கூடிய டாக் ஸ்குவாட் பிரிவில் இருக்கக்கூடிய ஜாக் என்கிற டாக் தான் இன்று நடைபெறக்கூடிய அந்த ஆபரேஷனில் தலைமை தாங்கி இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். டாக் ஒவ்வொரு சிக்னலையுமே துல்லியமாக கவனித்து வீரர்களுக்கான சமிக்கைகளை கொடுக்கிறது. அதனை அறிந்து கொண்ட வீரர்கள் உடனடியாக விரைந்து அங்கு மீட்பு பணிகளை நடப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கயிறுகள் மூலமாக மேலிருந்து கீழே இறங்குவது, மேலும் ட்ரோன்களை பயன்படுத்தி கண்காணிப்பை மேற்கொள்வது, முதலில் சஸ்பெக்ட் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கண்காணிப்பு பணியை ஏற்படுத்துவது உள்ளிட்டவை எல்லாம் முதலாக செய்யப்படுகிறது. அதன் பிறகாக தான் உள்ளே இறங்கி அவர்கள் அட்டாக் செய்கிறார்கள். CISF நிறுவனமானது பல்வேறு துறையினருக்கு பாதுகாப்பு வசதிகளை கொடுக்கிறார்கள். அதே போல அவர்கள் பெரும்பாலும் தொழிற்சாலைகளுக்கான பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பெட்ரோலிய துறையை சார்ந்தது, LPG போன்ற மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். இது போன்ற இந்த LPG கேஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் தீ ஏற்பட்டால் அவற்றை எவ்வாறு அணைப்பது, அதில் இருப்பவர்களை எவ்வாறு மீட்பது என்பதெல்லாம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டின் கீழே பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுக்கும் ஏற்ற வகையிலுமே அவர்களுடைய பாதுகாப்புகள் மாறியிருக்கும். குறிப்பாக பெட்ரோலியத்துறை சார்ந்த ஒரு தொழிற்சாலையில் பாதுகாப்பு இருந்தால் அங்கு தீயணைப்பில் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய CISF வீரர்கள் பங்கு பெறுவார்கள். அதே போல குருலாயில் இருக்கிறது மற்றும் வான்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது. இது போன்ற நிறுவனங்களுக்கு எல்லாருமே அங்கு என்ன மாதிரியான திறனுள்ள வீரர்கள் வேண்டுமோ அதற்கேற்ற வகையில் அவர்கள் திறன்களை எல்லாம் வீரர்களை எல்லாம் அங்கே அனுப்பினார்கள் என்ற வகையில் தான் இன்று இந்த ஒத்திகைகள் எல்லாமே நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கிறது. சற்று முன் இந்த CISF வீரர்களுடைய பாதுகாப்பு என்பது விமான நிலையங்களிலும் மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் தான் இருக்கிறது என்று நினைத்திருந்தோம். ஆனால் தீவிரவாத தடுப்புச் செயல்களில் அவர்களால் எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை ஒத்திகையாக நிகழ்த்தி காட்டியது இங்கு இருப்பவர்களுக்கு பிரமிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் பாண்டியராஜன்.